ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா வெல்கம் டு darkskinbeauty_FA இன்றைக்கி நான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த மேக்கப் லுக் அதை பற்றி தான் இன்றைக்கி டியூட்டோரியல் செய்ய போகிறேன் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா வெல்கம் நீங்கள் இந்த சேனலுக்கு முன்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்பவே நன்றி இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அந்த லைக்ஸ் பட்டனை அமர்த்துங்க அதோட இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா மேக்கப் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் அண்ட் இப்போ நாங்கள் எப்படி இந்த மேக்கப் லுக் அச்சீவ் பண்ணுறோன்னு பார்ப்போம் முதலாவதாக நான் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் எசன்ஸ்ன்னு சொல்லி ஒரு செரம் பாவிக்க போகிறேன் இது நார்மலாக நான் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி போடுறது அடுத்ததாக நான் மேக் ப்ரோ கன்சீல் அண்ட் கலர் கரெக்ட் என்று சொல்லி ஒரு மேக்கப் பாவிக்கிறேன் இது மீடியம் டீப் ஷேடில் இருக்குது நான் பாவிக்கிற கலர் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இது நான் நார்மலாக அந்த உதட்டுக்கு வெளியே அந்த கருப்பாக இருக்கும் அந்த ஏரியாஸில் போடுறது அப்போ மற்ற ஃபேஸோட கலர் கரெக்ட் ஆகிறதுக்கு இப்போ நான் பாவிக்கிறது ரிச்சுவல்ஸ் மிரக்கல் ஃபவுண்டேஷன் சொல்லி இந்த ஷேட் மஹாகானி இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் இது நீங்கள் முதல் பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஸோ தட் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் பாவிக்கிறது ஸ்மாஷ் பாக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இந்த சாஃப்ட் கான்டோர் ஸ்டேக் நான் பாவிக்கிற கலர் ஷேட் 4.2 இது உங்களோட முகம் கொஞ்சம் சபியாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது முகத்தை கொஞ்சம் மெல்லிஸாக காட்டும் இப்போ ரீசனாக நானும் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் ஸோ இந்த கொண்டோ தான் அந்த லைஃப் சேவராக இருக்குது இப்போ நான் பாவிக்கிறது டாட் ஷேப் டேப் கான்டோ கன்சீலர் அண்ட் ஷேட் டீப் சாண்ட் இந்த கன்சீலர் போட்ட உடனே நீங்கள் அந்த வித்தியாசத்தை உடனே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது நான் இந்த முதல் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன் உங்களோட கன்சீலர்ன்ற கலர் எப்பயும் உங்களோட ஃபவுண்டேஷன் கலரை விட கொஞ்சம் ஒரு இது லைட்டாக இருந்தால் தான் உங்களோட முகத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு வரும் அதோட உங்களுக்கு தெரியுமா தமிழில் கன்சீலருக்கு டிரான்ஸ்லேஷன் முழுதும் மறை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிகாஸ் நான் அது ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் முழுதும் மறையா அப்படி அது எப்படி தமிழில் ஈவன் சொல்கிறதுன்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம் அண்ட் அடுத்ததாக நான் ஹியூடா பியூட்டி ஈஸி பேக் லூஸ் பேக்கிங் பவுடர் பாவிக்கிறேன் அண்ட் இதுண்ட ஷேட் blondie இது கண்ணுக்கு கீழே நார்மலாக போடுவாங்க அந்த மேக்கப் சுருக்கமாக காட்டாத படிக்கு அப்புறம் அந்த ஃப்ளோலெஸ் லுக் கொடுக்கறதுக்காக இது போடுவாங்க ஆல்சோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் இந்த பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் அது ஆயிலியாக காட்டாது அந்த மேக்கப் சாஃப்டாக காட்டும் அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோஸுக்கு நான் பெனிஃபிட் இந்த ஐப்ரோ ஜெல் பாவிச்சேன் நான் கிமி ப்ரோ ஜெல் அண்ட் இப்போ நான் பாவிக்கிறது அர்பன் டெக்கேண்ட ஐஷேடோ ப்ரைமர் போர்ஷன் ஒரிஜினல் ப்ரைமர் இது ஐஷேடோ போடுறதுக்கு முதல் போடுவாங்க இது போட்டு நான் இப்போ பாவிக்கிறது ஹூடா பியூட்டின்ற ரோஸ் கோல்ட் ரீமாஸ்டர்ட் பேலட் அண்ட் முதலாவது நான் கண்ணுக்கு போட்ட கலர் டோல் ஃபேஸ் இதில் அருவாசின்னா இந்த வீடியோ ஸ்டாப் ஆகிட்டு ஸோ ஒரு 2 கலர்ஸ் நான் போட்டது அதை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணல ஆனால் இந்த டோல் ஃபேஸ் ஃபஸ்ட்டுக்கு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் risquė என்ற ஒரு கலர் போட்டேன் அந்த கோர்னர்ஸ் ஆஃப் தி ஐஸுக்கு அண்ட் ஆல்சோ நான் கருப்பு போடாமல் அந்த கோகோன்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கலரில் கோர்னர்ஸ் ஆஃப் தி ஐஸ் அகெயின் போட்டேன் இந்த இதில் தான் நீங்கள் பார்க்கலாம் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் இது கிறிஸ்மஸ் தானே கிறிஸ்மஸ் என்றபடியால் எப்பயும் கொஞ்சம் கிளிட்டர் போடணும் நான் இப்போ பாவிக்கிறது அர்பன் டெக்கேண்ட moondust பலட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் என்று சொல்லி ஒரு கிளிட்டர் ஷேட் உண்டு இது ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா
நான் அந்த செட்டிங் ஸ்ப்ரே ப்ரஷில் அடிச்சுட்டு தான் இது அப்ளை பண்ணேன். ஸோ தட் அந்த கிளிட்டர் எல்லா இடமும் போகாது. அதுக்கப்புறம் நான் அந்த கண்ணுக்கு கீழேயும் டோல் ஃபேஸ் என்று சொல்கிற ஒரு ஷேட் பாவிச்சேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இந்த எபிக் இங்க் லைனர் வந்து அப்ளை பண்ணுறேன் கண்ணுக்கு மேலே. வந்து நான் கண்ணுக்கு போய் முடி ஒட்டினான். அது ஒட்டிட்டு எப்பயுமே நான் வந்து கருப்பு கலரில் ஐலைனர் வந்து மேலே அடிப்பேன். ஸோ தட் அது ஒட்டும் போது வெள்ளையாக இருக்கிற அந்த க்ளூ எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இதுன்றது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா கொஞ்சம் போட்டு அந்த பொய்யான லேஷஸையும் உண்மை லேஷஸையும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும், சேர்த்து விடணும். அண்ட் நான் பாவிக்கிறது வந்து பெனிஃபிட்ன்ற தேர் ரியல் மஸ்காரா, கண்ணிமை சாயம். இது இப்போ இந்த ஃபேவரட் பார்ட். ஐ லவ் டூயிங் மை லிப்ஸ். அண்ட் நான் வந்து இப்போ பாவிக்கிறது வந்து மேக் காஸ்மெட்டிக்ஸுன்ற லிப் கரண்ட் பென்சில். அண்ட் எப்பயும் லிப்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்கு முதலும் நான் வேஸ்லின் இல்லாட்டி லிப் பாம் வந்து போடுறேன்னா அப்போ அந்த லிப்ஸ் வந்து காஞ்சி போய் இருக்காது. அண்ட் இன்றைக்கி நான் போட போகிற லிப் க்ரீம் வந்து உதட்டு சாயம், மேக் காஸ்மெட்டிக்ஸ் இந்த ரெட்ரோமேட்டிக் டெய்லர் டீஸ் லிப் க்ரீம். இந்த ஷேட் வந்து என்ன மாதிரி ஸ்கின் கலர் இருக்கிறாக்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிப் க்ரீம் வேறு. அப்புறம் நான் இது போடும் போதெல்லாம் எப்பயுமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஷேட் உங்களோட கலெக்ஷனில் இல்லாட்டி டெஃபினெட்லி வாங்குங்க. அடுத்ததான் வந்து நான் ஜோயி வாண்ட கோரல் ஸ்பெக்ட்ரம் ப்ளஷ்ன்னு சொல்லி ப்ளஷ் பாவிக்கிறேன். நான் வந்து ஹூடா பியூட்டியின் 3D ஹைலைட்டர் பேலட் பாவிக்கிறேன். அண்ட் நான் பாவிக்கிற ஷேட் வந்து ப்ரான்ஸ் சாண்ட்ஸ். அண்ட் ஹைலைட்டரை தமிழில் சொல்லுவாங்க மிகு ஒளிப்படும் இடங்கள், அதில் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அண்ட் கடைசியாக வந்து நான் நிக்ஸ் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த மேக்கப் வந்து ஒரு இடமும் போகாமல் அந்த ஒரு இடத்துலேயே நிற்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லோரியல் பாரிஸ் இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் இந்த ஹேரை ஸ்டைல் பண்ணுறதுக்கு. நான் இந்த ஹேருக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை, ஜஸ்ட் முன் ஹேரை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி எல்லாம் போட்டு இதுதான் இந்த கம்ப்ளீட் லுக். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட கிறிஸ்மஸை ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.